அண்மை செய்தி ஒன்றை பார்த்தோம். தொடர்ச்சியாக பெரம்பூரில் முதல்வர் விஜய் தற்போது சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். நேரடி காட்சிகளில் பார்க்கிறோம். வழியெங்கும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். மகிழ்ச்சி பெருக்கில் பொதுமக்கள் கையசைத்து அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனைக்கு செல்கிறார் முதல்வர் விஜய். வழிநெடுகிலும் அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். சற்று முன்பாக ரேஷன் கடையில் பயனாளிகளுக்கு சர்க்கரை, அரிசி, பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை அவர் நேரடியாக வழங்கியிருந்தார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தான் வெற்றி பெற்ற பெரம்பூர் தொகுதிக்கு அவர் முதல் முறையாக செல்வதால் அங்கு பொதுமக்கள் அவரை காண ஆர்வத்தோடு குழுமியிருக்கிறார்கள். வழிநெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. முதல்வர் விஜயை காண சாலைகளின் இருபுறங்களிலும் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். வியாசர்பாடி பணிமனைக்கு தற்போது முதல்வர் சென்று கொண்டிருக்கிறார். சென்னை பெரம்பூரிலிருந்து வாகனம் மூலம் முதல்வர் விஜய் தற்போது வியாசர்பாடி பணிமனைக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சாலை வளமாக அவர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மாநகர போக்குவரத்து கழக வியாசர்பாடி பணிமனைக்கு தற்போது முதல்வர் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். அங்கு அவர் ஆய்வு செய்ய இருக்கிறார். வழிநெடுகிலும் பொதுமக்கள் முதல்வருக்கு கைகளை அசைத்து உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். பெரம்பூர் ரேஷன் கடை ஆய்வுக்கு பிறகு வேனில் வியாசர்பாடி போக்குவரத்து பணிமனைக்கு முதல்வர் விஜய் பயணம் மேற்கொண்டிருந்தார். தற்போது அந்த இடத்திற்கு அவர் வருகை தந்திருக்கிறார். நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். மின்சார பேருந்து பணிமனை செல்லும் முதல்வர் விஜய்க்கு அங்கு அமைச்சர் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்திருக்கிறார். Photographer. Photographer.
வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனைக்கு தற்போது வருகை தந்த முதல்வர் விஜய் தற்போது அவர் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையில் தற்போது முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அங்கு நடக்கக்கூடிய பணிகளை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்து வருகிறார். வியாசர்பாடி பணிமனையில் சார்ஜிங் நிலையம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அறுநூற்று 25 மின் பேருந்துகளை சார்ஜ் செய்ய இந்த பணிமனையில் வசதி இருக்கிறது. 32 சார்ஜிங் பாயிண்ட் உள்ள பேருந்து பணிமனையாக வியாசர்பாடி பேருந்து பணிமனை இருந்து வருகிறது. தற்போது அங்கு முதல்வர் விஜய் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். மின்சார பேருந்து பயன்பாடு அதன் திறன்கள் குறித்து முதல்வருக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்து வருகிறார்கள். சென்னை வியாசர்பாடி பணிமனையிலிருந்து 140 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. வியாசர்பாடி பணிமனையில் 32 சார்ஜிங் மையங்கள் இருக்கின்றன. மின்சார பேருந்துகளை 2 மணி நேரத்தில் சார்ஜ் செய்யலாம். பணிமனை வந்த முதல்வர் விஜயை அமைச்சர்கள் செங்கோட்டையன், பார்த்திபன் உள்ளிட்டோர் வரவேற்ற அந்த காட்சிகளையும் கூட நாம் பார்த்தோம். தற்போது பேருந்து ஒன்றில் ஏறி முதல்வர் விஜய் நேரடியாக தற்போது ஆய்வு செய்து வருகிறார். மின்சார பேருந்து பயன்பாடு அதன் திறன்கள் குறித்து முதல்வருக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். மின்சார பேருந்தில் ஏறி முதல்வர் விஜய் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தில் மின்சார பேருந்துகள் பயன்பாடு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்சார பேருந்தில் ஏறி முதல்வர் விஜய் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். வியாசர்பாடி பணிமனையில் சார்ஜிங் நிலையம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளை தற்போது முதல்வர் விஜய் மேற்கொண்டு வருகிறார். மின்சார பேருந்து பயன்பாடு அதன் திறன்கள் குறித்து முதல்வருக்கு அதிகாரிகள் தொடர்ச்சியாக விளக்கம் அளித்து வருகிறார்கள். சென்னை வியாசர்பாடி பணிமனையிலிருந்து 140 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு 32 சார்ஜிங் மையங்கள் இருக்கின்றன. மின்சார பேருந்துகளை 2 மணி நேரத்தில் சார்ஜ் செய்யலாம்.
ஒரு முறை முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட பேருந்து 200 கிலோமீட்டர் பயணிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏசி பேருந்து 180 கிலோமீட்டர் தொலைவுக்கு இயக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், பல்வேறு விஷயங்களை முதல்வர் விஜய் அங்கு நேரடியாக ஆய்வு செய்து நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது என்ன நிலவரம்? ஏசர்பாடியில் இருக்கக்கூடிய மின்னேற்றும் நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த மின்னேற்ற நிலையத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல 140 பேருந்துகளுக்கு, மின்சார பேருந்துகளுக்கு மின்சாரம் அதாவது சார்ஜ் செய்யக்கூடிய வகையில இங்க ஏற்பாடு கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 32 சார்ஜிங் பாயிண்ட் இருக்கிறது. ஒரு பேருந்திற்கும் எவ்வளவு நேரம் சார்ஜ் செய்யக்கூடியது, சுமார் 1.5 மணி நேரம் சார்ஜ் செய்தால் ஒரு நாள் ஒன்றுக்கு, அதாவது ஏசி பேருந்து குளிரூற்று பேருந்துல 180 இருந்து 200 கிலோமீட்டர் வரையும் அந்த வாகனத்தை இயக்கக்கூடிய வகையில இந்த பேருந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே, குறிப்பாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் மட்டும் 3000 பேருந்துகளை வாங்கி இயக்க திட்டங்கள் திட்டப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 625 பேருந்துகளும் மின்சார பேருந்துகள் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் இயங்கி வருகிறது. இந்த பேருந்துகளுக்கு 5 இடங்கள்ல சார்ஜிங் பாயிண்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது. தண்டாயர்பேட்டை, ஏசர்பாடி, பூந்தமல்லி, பெரும்பாக்கம் உள்ளிட்ட இடங்கள்ல இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே சென்னை மட்டுமல்லாமல் திருச்சி, கோவை, அதே போல மதுரை உள்ளிட்ட பெருநகரங்கள்ல, அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய பெருநகரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு சொற்ப இடங்கள்லயே மின்சார பேருந்துகள் அந்த இடங்கள்ல இயங்கிட்டு வருது. கூடுதலாக தமிழகம் முழுவதுமே இந்த மாதிரி பேருந்துகளை இயக்க திட்டங்கள் தமிழக அரசு தீட்டி வருகிறது. இதுல ஒரு முக்கியமான மாசு கட்டுப்பாட்டை குறைக்கவும், பெட்ரோல் டீசல் கட்டுப்பாட்டுகளை அதிகமாக வாங்குவதை குறைக்கக்கூடிய நோக்கோடு போக்குவரத்து கழகம் திட்டங்கள் தீட்டி தற்போது கடந்த கால ஆட்சி முறையில் நடைமுறைக்கு கொண்டு வந்தாலும் கூடுதலாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான இந்த அரசு முன் வந்திருக்கிறது. எனவே இன்னும் கூடுதலாக பேருந்துகளை வழங்க ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தற்போது சென்னையில மட்டும் 625 பேருந்துகள் இயங்கி வருகிறது. இதை ஏன் அவர் முதல்வர் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் பார்த்தா தமிழ்நாடு முழுவதுமே கட்டமைப்பை எப்படி உருவாக்க வேண்டும், என்ன மாதிரி திட்டமிட வேண்டும், அதற்கு என்ன பணிகளை செய்ய வேண்டும், இன்னும் கூடுதலாக இந்த மின்னேற்ற நிலையத்தில் என்ன அடிப்படை வசதிகளை கட்டமைக்க வேண்டும், என்ன தேவை இருக்கிறது எல்லாம் கலந்து பார்வையிட்டு நேரில் அதிகாரிகள் அவரிடம் எடுத்து சொல்லி வருகிறார்கள். அதே போல பேருந்து கட்டமைப்பு வசதி எப்படி இருக்கு, மின்சார பேருந்துகளுக்கும் அதாவது பெட்ரோல் டீசல் இயங்கக்கூடிய பேருந்துகளுக்கும் இந்த பேருந்துகளுக்கான அந்த ஒரு நாள் நடைமுறை செலவுகள் எவ்வளவு குறைகிறது, பராமரிப்பு செலவு எவ்வளவு இருக்கிறது, ஒரு பேருந்திற்கு பெட்ரோல் டீசல் பயன்படுத்தக்கூடிய செலவு, பராமரிப்பு செலவு எவ்வளவு இருக்கிறது, இந்த பேருந்துகளை பயன்படுத்துவதற்கான இந்த நடைமுறை செலவுகள், பராமரிப்பு செலவுகள் இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்து கவனித்து அதற்கான முடிவுகளை கொடுப்பதற்கான அந்த ஆய்வு செய்யக்கூடிய பணிகளை செய்யறாங்க. போக்குவரத்துறை அதிகாரிகள், அதாவது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், செயலாளர்கள், அது எம்டி உள்ளிட்ட முக்கியமான அதிகாரிகள் இதை அவர்களுக்கு எடுத்து கூறினார்கள். இந்த மின்னேற்ற நிலையத்தை பற்றி அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இந்த மின்னேற்ற நிலையத்தில் எத்தனை சார்ஜ் பாயிண்ட் இருக்கு, எவ்வளவு பேருந்துகள் போகலாம், எவ்வளவு நேரம் இது இயங்குகிறது, இன்னும் கூடுதலாக என்னென்ன தேவை இருக்கிறது, என்ன இடப்போக்குவரத்து எவ்வளவு இருக்கிறது, கட்டமைப்பு எப்படி வலுப்படுத்துவது என்பதெல்லாம் தமிழக முதல்வரிடம் ஜோசப் விஜயரிடம் எடுத்து அதிகாரிகள் கூறினார்கள். ஆனா முதல்வர் அவர்கள் இந்த ஒரு இடத்தில் மட்டுமல்லாமல் இந்த ஒரு இடத்தில் இயங்கக்கூடிய கட்டமைப்பை மையமாக வைத்து தமிழ்நாடு முழுவதும் மின்சார பேருந்துகளை அதிகப்படுத்துவதற்காகவும், அந்தந்த இடத்தில் இருக்கக்கூடிய சார்ஜ், அதாவது மின்னேற்ற நிலையத்தை கட்டமைப்பை உருவாக்குவதற்காகவும் திட்டங்களை தொடர்ந்து செய்வதற்காக இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். எனவே வருங்காலங்கள்ல இன்னும் கூடுதலான மின்சார, சென்னைக்கு மட்டுமே 3000 பேருந்துகள் வாங்குவதற்கான வரக்கூடிய காலங்கள் வாங்குவதற்காக திட்டங்களை வகுத்து வருகிறார்கள். எனவே வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் கூடுதலாக பேருந்துகளை வாங்கி அதை மின்சார பேருந்துகளாக வாங்கி அதை மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வருவதான திட்டங்களை தீட்டப்பட்டு வருகிறது. எனவே அந்த வகையில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மின்னேற்ற நிலையத்தில் அவர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல இது வருகிற காரணமாக நேரடியாக பார்வையிட்டு சென்றிருக்கிறார். பல்வேறு ஆலோசனையும் தமிழ்நாடு முதல்வர் அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார். இந்த இடைப்பட்ட நேரத்துல குறிப்பாக
வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையில் ஆய்வை முடித்துக் கொண்டு தற்போது முதல்வர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். தொகுதியிலிருந்து முதல்வர் விஜய் தற்போது சென்று கொண்டிருக்கிறார். காட்சிகளில் பார்க்கிறோம், வழிநெடுகிலும் இருபுறங்களிலும் கூடி நின்று பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். தொகுதியிலிருந்து முதல்வர் விஜய் தற்போது புறப்பட்டிருக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தான் வெற்றி பெற்ற பெரம்பூர் தொகுதிக்கு முதல் முறையாக இன்று வருகை தந்திருந்தார். பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு தற்போது அவர் திரும்பிக் கொண்டிருக்கிறார்.